இந்த கருத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அப்ப குர்ஆனை தொடலாம் உண்டு, உது இல்லாதவர் குர்ஆனை தொடலாம் ஓதலாம் உண்டு. இரண்டாவதாக மாதவிடாய் உள்ள பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று சஹீஹான ஒரு ஹதீஸும் கிடையாது, சஹீஹான ஒரு ஹதீஸுமே கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கிறது தொடக்கூடாது என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அது அவர்களுடைய இஜ்திஹாத். ஆனால் ஹதீஸிலே எந்த ஹதீஸும் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, அதுக்கு மாற்றமாக இஃப் அலி மா யஃஅலுல் ஹாஜ் கைர அல்லா தத்தூஃபி பில் பைத் ஹத்தா தத்ஹூரி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை ஹைல் ஏற்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய், ஆனால் தவாஃபை தவிர. அப்ப ஹாஜிகள் குர்ஆன் ஓதுவாங்களா இல்லையா? இது சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே ஹைதுள்ள பெண் குர்ஆன் ஓது அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவில்லை. அப்ப எனவே தெளிவாக வருகிறது. அப்ப எனவே ஒரு ஒரு மாதவிடாய் உள்ள பெண் குர்ஆனை ஓதுவது என்பது தவறு கிடையாது. குளிப்பு கடமையான ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை சொல்லுகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீகத்துல் ஜஸ்ம்ல சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுனுபாலி குளிப்பு கடமையான ஒரு குர்ஆன் ஓதுவதை தடை செய்யக்கூடியதாக அவர்கள் கருதவில்லை. அப்ப எனவே இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு ஆதாரம் ஒன்று கிடையாது. அப்ப எனவே இன்னொரு விஷயம் இருக்கிறது, தொடுதல். குர்ஆனை தொடுதல் என்ற பகுதிக்குள்ள அதிகமான அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் மாதவிடாய் உள்ள பெண்கள் குர்ஆனை தொடுவது ஹராம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் தெளிவான ஒரு ஆதாரம் அங்கே தெளிவாக தொடக்கூடாது என்ற ஒரு கருத்து அங்கே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யذ்குருல்லாஹ அலா குல்லி ஃபீ குல்லி அஹ்யானி, எல்லா நேரத்திலும் திக்ர் செய்வார்கள் அல்லாஹ்வை. திக்ர்ல மிகப்பெரிய திக்ர் குர்ஆன். அப்ப எனவே ஓதுவதும் பிரச்சனை இல்லை, தொடுவதும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் மதிப்பளிக்க ஒருவர் விரும்பினால் தொடுகின்ற பொழுது பெண்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள், ஜுனுபான குளிப்பு கடமையானவர்கள், அதாவது குர்ஆனை தொடுகின்ற பொழுது கை உறைகளை அணிந்து கொள்வது சிறப்பானது என்பதை அறிஞர்கள் சொல்லுவார்கள். இந்த கருத்து சரியாக இருந்தால் எடுக்கலாம், அல்லது இதை விட தெளிவாக யாராவது சொன்னால் அதை பின்பற்றலாம். அதுல எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் இல்லை என்றால் நாம வீணாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எங்களுக்கு மார்க்கம் சொல்லவில்லை. அடுத்து கடைசியாக இந்த விடயத்தில் ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப இன்னும் சில அறிஞர்கள் இதை கடுமையாக, அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள், குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று சொல்லுகின்ற அதை கடுமை காட்டுகின்ற அளவுக்கு எந்த ஹதீஸ்களுமே சரியான ஹதீஸ்கள் இந்த தலைப்புக்கிலே இல்லை. அப்ப எனவே இதுல கொஞ்சம் நாம் நடுநிலையாக செயற்பட வேண்டும். அதாவது எதிர்க்கின்றவர்கள், அதாவது கூடாது என்று சொல்கின்றவர்கள் நடுநிலை காட்ட வேண்டும். என்றால் ஹதீஸ் ஒன்று சஹீஹா இருந்தால் தான் அதன் மூலமாக சட்டத்தை நாம் கொண்டு வர முடியும். அப்படி பலவீனமான ஹதீஸ்களை கொண்டு சட்டம் ஏற்றுவது என்பது இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஆலம்.